வணக்கம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஈவே ராமசாமி, அதாவது நம்ம பெரியாரோட கல்யாண சம்பந்தமா சில முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு இல்லையா? ஆமா, நெறைய விவாதங்கள் நடந்திருக்கு. அதுல குறிப்பா பெரியாரின் திருமண முரண்பாடுகள், அறிவு நாணயமற்ற பேச்சு அப்படின்னு ஒரு கட்டுரை கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம உரையாடல். சரி. ஒண்ணு மட்டும் ஆரம்பத்துல தெளிவா சொல்லிடுறோம். இந்த கட்டுரை பெரியாரோட கருத்துக்களையும் அவர் செஞ்ச சில விஷயங்களையும் ரொம்பவே கடுமையா விமர்சிக்குது. ம் அது முக்கியம். நாம கட்டுரைய அலசுறோம், அதோட கருத்தை அப்படியே ஏத்துக்கிறோங்கிறது இல்ல. கரெக்ட். திருமணம் பத்தி பெரியார் சொன்னதுக்கும் அவரோட வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களுக்கும் இடையில இந்த கட்டுரை சில முரண்பாடுகளை சுட்டி காட்டுது. அதை ஆராயறது தான் நம்ம நோக்கம். அதாவது அந்த மூல கட்டுரையில என்ன இருக்கோ அத அப்படியே உங்ககிட்ட கொண்டு வரோம். ஆமா, இது முழுக்க முழுக்க அந்த கட்டுரையோட பார்வைதான். சரி, உள்ள போலாமா? கண்டிப்பா. பெரியார் ஒரு முக்கியமான சமூக சிந்தனையாளருங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. அதே நேரம் கல்யாணங்கிறது சமூகத்தோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு அடிப்படை அங்கம். உண்மைதான். ஆனா இப்ப நாம பாக்குற இந்த கட்டுரையோட மைய வாதமே வேற. அது என்ன சொல்லுதுன்னா, கல்யாணங்கிற விஷயத்துல பெரியார் சில சமயம் முரண்பாடா, ஏன் அறிவு நாணயம் இல்லாம கூட நடந்துகிட்டாருங்கிறது தான். ஓ, அப்படியா? இந்த குற்றச்சாட்டுகளை கட்டுரை எப்படி சொல்லுது, அதுக்கு என்ன காரணங்கள் தருது, அது ஏன் முக்கியம் நினைக்குதுன்னு பாக்குறது தான் நம்ம வேலை. சரி, அப்போ கட்டுரை சொல்ற முதல் முரண்பாடு இது திருவள்ளுவரையும் இல்வாழ்வையும் பத்தினது. ஆமா, இது நிறைய பேர் பேசின விஷயம். கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இல்வாழ்வ ரொம்ப பெருசா பேசுனதுக்காக திருவள்ளுவரையே பெரியார் கடுமையா சாடினாராம். அதுக்கு ஏதாவது ஆதாரம் காட்டுதா கட்டுரை? காட்டுது. விடுதலை பத்திரிகையில 1969 மே 2 வந்ததா ஒரு கேள்வி. பெரியார் கேட்டதா சொல்றாங்க. எதற்காக அறிவுடைய மனிதனுக்கு இல்வாழ்வு, அதனால் மனிதன் அடைந்த பலன் என்னன்னு. அடேங்கப்பா, நேரடியான கேள்வி இது. குடும்ப வாழ்க்கை எதுக்குன்னே கேக்குறார். ஆமா, இல்வாழ்வு குடும்பம் என்று இப்படியே 1000 வருஷத்துக்கு இருந்த பலன் என்னன்னு கேட்டதா கட்டுரை சொல்லுது. இது ஒரு வலுவான கேள்விதானே? நிச்சயமா அந்த அமைப்பையே கேள்விக்குள்ளாக்குது. ஆனா கட்டுரை இதோட நிறுத்தலையே. இல்ல, அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். கட்டுரை உடனே என்ன சொல்லுதுன்னா, இப்படி இல்வாழ்வ கேள்வி கேட்ட இதே பெரியார் சொல்லுங்க, அவரோட 20 வயசுல நாகம்மையாரையும் அப்புறம் 72 வயசுல மணியம்மையாரையும் 2 தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். சரி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆமா, இத சொல்லிதான் பெரியாரோட இந்த விமர்சனத்துல நேர்மை இல்ல, இது தார்மீகமா சரியில்லைன்னு கட்டுரை வாதிடுது. ஓ, இங்கதான் அந்த அறிவு நாணயமற்ற தன்மைங்கிற வார்த்தை வருது. கரெக்ட். அதாவது ஒரு கொள்கையை நீங்க கடுமையா எதிர்க்கிறீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில அதையே செய்யும்போது அங்க ஒரு கேள்விக்குறி வருதுன்னு கட்டுரை சொல்லுது. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுங்கிற மாதிரி. ஆமா, இதுதான் கட்டுரையோட முதல் தாக்குதல் புள்ளி. ம் இன்னும் ஒருபடி மேல போய் கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை பெரியார் கல்யாணமே பண்ணிக்காம இருந்து, நான் பாருங்க கல்யாணம் பண்ணாம எவ்வளவு நல்லா இருக்கேன், சொத்து சேர்க்கிற கவலை இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா, அவரை யோகின்னு ஏத்துக்கலாம்னு சொல்லுதா? ஆமா, அப்படி எழுதுது. அது அந்த கட்டுரையாளரோட பார்வை. அதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்தா அதுக்கேத்த மாதிரி வாழணும், அப்பதான் அதுக்கு ஒரு மதிப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க போல. பெரியார் விஷயத்துல அவரோட இந்த செயல்கள், அதாவது திருமணங்கள், அவர் இல்வாழ்வு பத்தி சொன்னதா கூறப்படுற வார்த்தைகளுக்கு முரணா இருக்குன்னு கட்டுரை பாக்குது. இது ஒரு தார்மீக அடிப்படையிலான விமர்சனம். சரி, இது முதல் முரண்பாடு. இப்ப அடுத்ததுக்கு போவோம். கட்டுரை சுட்டிக்காட்டுற 2வது முக்கியமான முரண்பாடு சொல்லுங்க. இது திருமணம் ஒரு அடிமைத்தனம்னு பெரியார் சொன்னதா சொல்லப்படுற கடத்துக்கும் அவரோட சொந்த வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பு பத்தினது. ஓ, இதுவும் வலுவான கருத்தாச்சே. ஆமா, திருமணம் என்பதே ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துவது என்பதுதான் பொருள் அப்படின்னு பெரியார் சொன்னதா கட்டுரை குறிப்பிடுது. இது ரொம்ப தீவிரமான கருத்து. கல்யாணத்தோட நோக்கத்தையே கேள்வி கேக்குது. ஒருவேளை ஆணாதிக்க பார்வையில கல்யாணம் எப்படி பெண்களை பாதிக்குதுன்னு சொல்ல வந்திருக்கலாம். கட்டுரை இது எப்படி பாக்குது? கட்டுரை இத சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே இதனால திருமணத்தையே தடை செய்யணும்னு கூட பெரியார் சொன்னதா குறிப்பிடுது. தடை செய்யணுமா? சரி. சொல்லிட்டு உடனே ஒரு கேள்வியை கேக்குது. அப்படியானால் தனது 2வது மனைவியான மணியம்மையை அவர் என்ன லட்சணத்துல வைத்திருந்தார்? ஓ, இது நேரடியா கேக்குறாங்க. கொள்கை அளவுல அடிமைத்தனம்னு சொன்னவர் நடைமுறையில எப்படி இருந்தாருன்னு. ஆமா, அதோட நிக்காம கட்டுரை ஒரு யூகத்தையும் சொல்லுது. ஒருவேளை நீங்க ஏன் 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு பெரியார்கிட்ட யாராவது கேட்டிருந்தா அவர்கிட்ட நேரடியான பதில் இருந்திருக்காது. வேணும்னா கோர்ட்டுக்கு வந்து சொல்றேன்னு சொல்லி வழக்கு போடுவார்னு கூட கட்டுரை ஊகிக்குது. இது ரொம்ப அதிகப்படியான ஊகமா தெரியுது. ஆமா, இது முழுக்க முழுக்க கட்டுரையோட ஊகம்தான். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. நிச்சயமா. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா,
கட்டுரை எப்படி பெரியாரோட பொதுவான பேச்சையும் திருமணம் இஸ் ஈக்குவல் டு அடிமைத்தனம் அவரோட தனிப்பட்ட செயலையும் மணியம்மைய மணந்தது ஒன்னோட ஒன்னு ஒப்பிட்டு ஆ, அதுக்கு நடுவுல இருக்கிறத அது நினைக்கிற முரண்பாட்ட ரொம்ப அழுத்தமா காட்டுது இல்லையா? ஆமா, இது அந்த கட்டுரையோட விமர்சன பார்வையில ஒரு முக்கிய அம்சம். இது இன்னொரு கேள்வியையும் எழுப்புது. ஒரு தலைவரோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் பொது வாழ்க்கையும் பிரிச்சு பார்க்கணுமா இல்ல ஒன்னா பார்க்கணுமா? அது பெரிய விவாதம். சரி, அடுத்த முரண்பாடு 3வது. இது கொஞ்சம் எப்படி சொல்றது, சுவாரஸ்யமானது. சொல்லுங்க கேப்போம். வயசான காலத்துல கட்டுரை கொஞ்சம் கிண்டலா சொல்லுது. காடு வாவா என்கிறது, வீடு போப்போ என்கிறதுங்கிற வயசுல ஒரு இளம் பெண்ண மணியம்மைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெரியார். ம். அவர் இளைஞர்களுக்கு என்ன அறிவுரை சொன்னாருங்கிறது தான் இங்க விஷயம். வயதானவங்க அனுபவத்துல இருந்து தானே அறிவுரை சொல்லுவாங்க. என்ன சொன்னதா கட்டுரை சொல்லுது? இங்க கட்டுரை சொல்ற அறிவுரை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. விடுதலை ஞாயிறு மலர்ல 1969 மார்ச் 2ல வந்ததா ஒரு மேற்கோள கட்டுரை காட்டுது. என்னது? அது என்னன்னா, ஆண்கள் கண்டிப்பாய் திருமணம், வாழ்க்கை துணை ஒப்பந்தம் செய்து கொள்ளக் கூடாது. ஓ, கல்யாணமே வேணான்னு சொல்றாரா? ஆமா, அதோட ஆண்கள் மாத்திரம் நன்றாக படித்து வாழ்க்கைக்கு போதுமான நல்ல வருவாயுடன் வாழ்ந்தால் அதற்கேற்றபடி பெண்கள் போட்டி போட்டு கொண்டு வந்து சுகம் கொடுத்து சுகம் பெற்றுக்கொண்டு போவார்கள். என்னது? இது நிஜமாவே அவர் சொன்னதா கட்டுரை சொல்லுதா? ரொம்ப சர்ச்சைக்குரிய கருத்தா இருக்கே. ஆமா, கட்டுரை அப்படித்தான் மேற்கோள் காட்டுது. அதாவது ஆண்கள் கல்யாணம் பண்ண வேண்டாம், நல்லா சம்பாரிச்சா போதும், பெண்களை தேடி வருவாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கட்டுரை இதை எப்படி பாக்குது? ஆமா, அதான் முக்கியம். கட்டுரை இத சும்மா சொல்லிட்டு போகல, ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. இவர் கல்யாணம் முடிப்பாராம், ஆனால் இளைஞர்களை பார்த்து கல்யாணம் முடிக்காதீர்கள் என்பாராம் அப்படின்னு சொல்லி அந்த முரண்பாட்டை கிண்டல் பண்ணுது. அந்த முரண்பாடு தெளிவா தெரியுது. அதோட நிக்காம பெரியார் திருமணத்துக்கு பதிலா முன்வைச்சதா சொல்லப்படுற இந்த யோசனைய கட்டுரை ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துது. விபச்சாரத்தன்மை கொண்டதுன்னு சாடுது. அடேங்கப்பா, விபச்சாரத்தன்மைனே சொல்லுதா? ரொம்ப கடுமையான வார்த்தை இது. ஆமா, கட்டுரையோட பார்வையில பெரியாரோட நிலைப்பாடு கல்யாண தப்பு, விபச்சாரம் சரிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு அது குற்றம் சாட்டுது. இது கட்டுரையோட மிக கடுமையான விமர்சனங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லலாம். அப்போ இந்த கட்டுரை இந்த அறிவுரையை வெறும் முரண்பானா மட்டும் பார்க்கல, அதோட தார்மீக அடிப்படையே கேள்வி கேக்குது. ஆமா, பெரியாரோட சொந்த செயல் வயதான காலத்துல திருமணம் ஒண்ணு, அவர் இளைஞர்களுக்கு கொடுத்ததா சொல்லப்படுற அறிவுரை இன்னொன்னு. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்குன்னு கட்டுரை அழுத்தமா சொல்லுது. அதுவும் இல்லாம அந்த மாற்று யோசனையே ஒழுக்கக்கேடானதுன்னு நேரடியா தாக்குது. அடுத்ததா 4வது முரண்பாடு. இது திருமணம், குழந்தைகள், சொத்து சேர்க்கறது பத்தின பெரியாரோட பார்வை தொடர்பானது. சரி, விடுதலை பத்திரிகையில 1973 ஜூன் 28ல வந்ததா சொல்லப்படுற பெரியாரோட இன்னொரு கருத்தை கட்டுரை மேற்கோளா காட்டுது. என்ன கருத்தது? இந்த கல்யாண முறை இருப்பதால தானே குழந்தை குட்டிகள் அவற்றுக்கு சொத்துகள் சம்பாதிப்பது, அதுவும் எதை செய்தாவது சம்பாதிப்பது என்ற சமுதாய ஒழுக்கக்கேடுகள் எல்லாம் ஏற்படுகின்றன. ஓ, அப்படியா? அதாவது கல்யாணம், குழந்தை, சொத்து சேர்க்கிறது, இந்த வட்டமே ஒரு சமுதாய ஒழுக்கக்கேடுக்கு காரணம்னு பெரியார் சொல்லதா கட்டுரை சொல்லுது. ஆமாம், கட்டுரை இத சொல்லிட்டு அதுக்கு ஒரு எதிர்வினையும் தருது. என்ன பதில் சொல்லுது கட்டுரை? என்னன்னா, கல்யாணம் ஆகாதவங்க சொத்து சேர்க்கறது இல்லையா, மனுஷன் சம்பாதிக்கிறது சேமிக்கிறதுங்கிறது அவனோட எதிர்கால தேவைக்காகத்தானே. குறிப்பா இப்போ ஆயுட்காலம்லாம் அதிகமாயிட்டே போகுது. ஆமா, ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் தேவைப்படும். அதான், முதுமை கால பாதுகாப்புக்காக பணம் தேவைப்படுது. இது குடும்பம் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லாதவங்களுக்கும் சரி, பொதுவான ஒரு விஷயம் தானே. கரெக்ட். நடைமுறை யதார்த்தம் அது. இத கூட பெரியார் யோசிக்கலையா? அறிவில்லாமல் பேசுறாருன்னு கட்டுரை ரொம்ப கோவமா விமர்சிக்குது. இங்க கட்டுரையோட வாதம் என்னன்னா, பொருளாதார யதார்த்தத்தை பெரியார் சரியா புரிஞ்சுக்கலங்கிறது தான். சம்பாதிக்கிறதும் சேமிக்கிறதும் மனுஷ வாழ்க்கையோட அடிப்படை தேவைகள். இத போய் கல்யாணத்தோடையும் குழந்தை பெத்துக்கிறதோடையும் தொடர்பு படுத்தி அதே ஒரு ஒழுக்கக்கேடுன்னு சொன்னதா சொல்றது நடைமுறைக்கு சரியில்லைன்னு கட்டுரை வாதிடுது. மனுஷனோட ஆயுள் கூடும்போது எதிர்காலத்துக்கு திட்டமிட வேண்டியது அவசியம். இதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கட்டுரை கேக்குது. சரி, இவ்வளவு முரண்பாடுகளையும் கடுமையான விமர்சனங்களையும் வரிசையா அடிக்கிட்டே வந்த கட்டுரை கடைசியா ஒரு விஷயத்த சொல்லுது பாருங்க. அதுதான் நம்மள ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. என்னது அது? இவ்ளோ நேரம் கேட்டதே ஆச்சரியமா தானே இருக்கு. இல்ல, இது அதுக்கும் மேல. என்னன்னா, இவ்வளவு நேரம் திருமணத்தை எதிர்த்து பேசினதா சொன்ன அதே பெரியார் திருமணத்தை ஆதரிச்சும் பேசினதா ஒரு சந்தர்ப்பத்தை இந்த கட்டுரை குறிப்பிடுது. என்ன சொல்றீங்க? நிஜமாவா? திருமணத்தை அடிமைத்தனம், ஒழுக்கக்கேடுன்னுலாம் சொன்னதா பார்த்தோமே, அவரே ஆதரிச்சு பேசினாரா? இது உண்மையிலே பெரிய ஆச்சரியம்தான்.
என்ன சொன்னதா கட்டுரை சொல்லுது? கட்டுரை குறிப்பிடுற பெரியாரோட வார்த்தைகள் இதுதான் கேளுங்க. வீடு கட்டிக் கொள்வதும் திருமணம் செய்து கொள்வதும் மனித சமுதாயத்தின் உரிமையானதும் அவசியமானதும் தேவையானதுமான காரியமாகும். என்னது? உரிமையா? அவசியமா? தேவையா? ஆமா, அதோட எந்த மனிதனுக்கும் தங்குவதற்கு ஒரு குடிசை, அதாவது வீடு தேவை. அதுபோல் தன் வாழ்க்கைக்கு ஒரு துணை தேவை. இவை இரண்டும் இல்லாவிட்டால் நல்வாழ்வு ஆகாது. நம்பவே முடியலையே. இது முன்னாடி சொன்னதுக்கு அப்படியே நேர் எதிரா இருக்கே. ஆமா, பாருங்க, திருமணத்தை பத்தி ரொம்ப கேவலமா பேசினார்னு கட்டுரை முன்னாடி சொல்லுச்சு. ஆனா இப்போ அதே பெரியார் வீடு கட்டுறதும் கல்யாணம் பண்றதும் மனுஷனோட உரிமை, அவசியம், தேவைன்னு சொன்னதா சொல்லுது. கட்டுரையோட ஆசிரியருக்கே இது ஆச்சரியமாய் உள்ளதுன்னு அவங்களே எழுதுறாங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய யூ-டர்ன் மாதிரி தெரியுது. முன்னாடி சொன்ன கருத்துக்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே. இந்த திடீர் மாற்றத்துக்கோ அல்லது இந்த வித்தியாசமான கருத்துக்கும் கட்டுரை ஏதாவது காரணம் சொல்லுதா? ஏன் இப்படி பேசினார்னு ஏதாவது யூகிக்கிறாங்களா? ஆமா, கட்டுரை ஒரு யூகத்தை முன்வைக்குது. எப்போ இப்படி பேசினாருன்னு தேதி சரியா சொல்லல. ஆனா ஒருவேளை சொல்லுங்க. பெரியார் அவரோட பேத்தி வயசுல இருந்த மணியம்மைய கல்யாணம் பண்ண முடிவு செஞ்சப்போ அதுக்கு பெரிய எதிர்ப்பு கிளம்புச்சு இல்லையா? ஆமா, திராவிடர் கழகத்திலே பெரிய பிளவு வந்தது. அந்த எதிர்ப்பை சமாளிக்கவும் தன்னோட கல்யாணத்தை நியாயப்படுத்தவும் கட்டுரை பயன்படுத்துற வார்த்தை கொஞ்சம் காட்டமா இருக்கு. சப்பக்கட்டு கட்டவும் இப்படி பேசிருக்கலான்னு கட்டுரை யோகிக்குது. ஓ, அப்போ இது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்காக சொல்லப்பட்டதுன்னு கட்டுரை சொல்ல வருதா? ஆமா, அந்த மாதிரி ஊகிக்குது. இந்த தகவல் கீற்றுங்கிற இணையதளத்துல வந்த ஒரு கட்டுரையில இருந்ததாகவும் மூலக்கட்டுரை சொல்லுது. ஆக சுருக்கமா சொன்னா, பெரியாரோட திருமணம் குறித்த பார்வை ஒரே நேர்கோட்ல இல்லாம அதுல பல ஆழமான முரண்பாடுகள் இருந்துச்சுங்கிறது தான் நாம பார்த்த இந்த மூலக்கட்டுரையோட மையவாதம். அப்படியானா கட்டுரையோட பார்வையில பெரியாரோட திருமணம் குறித்த நிலைப்பாடுகள் ரொம்ப திடமா இல்லாம சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி, குறிப்பா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருந்திருக்குன்னு அது சொல்ல வருது. ஆமா, கட்டுரை அப்படிதான் சித்தரிக்க பாவுடுது. இது அவர் மேல வைக்கப்படுற ஒரு தீவிரமான குற்றச்சாட்டு தான். ஒரு சமூக சீர்திருத்தவாதியோட கருத்துக்கள் இப்படி சந்தர்ப்பவாதமா இருந்துச்சுன்னு சொல்றது பெரிய விஷயம். ஆக இன்னைக்கு நாம அலசின் இந்த மூலக்கட்டுரை என்ன சொல்ல வருதுன்னு ஒரு தடவை சுருக்கமா பாத்துரலாம். ஈவே ராமசாமியோட திருமணம் குறித்த கருத்துக்கள்ல பல முரண்பாடுகள் அது வரிசைப்படுத்துது. சொல்லுங்க ஒன்னொன்னா. 1. இல்வாழ்வை கடுமையா விமர்சிச்சவரு தானே 2 முறை கல்யாணம் செஞ்சுக்கிட்டது. சரி. 2. கல்யாணத்தை அடிமைத்தனம்னு சொன்னவரு தானே மன வாழ்க்கையில ஈடுபட்டது. 3. இளைஞர்களை கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு அறிவுரை சொன்னதா சொல்லப்படுறவரு தானே வயசான காலத்துல ஒரு இளம் பெண்ணை மணந்தது. சரி. 4. கல்யாணம், குழந்தை, சொத்து சேர்க்கறதெல்லாம் ஒழுக்கக்கேடுன்னு சொன்னவரு பின்னாடி கல்யாணமும் வீடும் மனுஷனோட உரிமை, அவசியம், தேவைன்னு சொன்னதா சொல்லப்படுறது. ஆமா, இந்த 4 முக்கிய முரண்பாடுகளை கட்டுரை முன்வைக்குது. மறுபடியும் சொல்றோம், இந்த அலசல் முழுக்க முழுக்க நமக்கு கிடைச்ச அந்த குறிப்பிட்ட மூலக்கட்டுரையில் இருக்கிற கருத்துக்களையும் விமர்சனங்களையும் மட்டும்தான் நம்ம பார்த்தோம். இதுதான் பெரியாரோட முழுமையான பார்வைன்னு நாம சொல்ல வரல. கரெக்ட். நாம எந்த பக்கமும் சாயாம கட்டுரை என்ன சொல்லுதோ அத உங்ககிட்ட கேட்பவர்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். ஆமா. இந்த உரையாடலோட இறுதியில கப்ரை எழுப்புற ஒரு முக்கியமான கேள்வியா உங்களோட சிந்தனைக்கு விட்டுட்டு போக நினைக்கிறோம். என்ன கேள்வி அது? கட்டுரை என்ன கேக்குதுன்னா, திருமண விஷயத்துல இப்படிப்பட்ட முரண்பாடுகளை கொண்டிருந்ததா அது சொல்ற பெரியாருக்கு இல்வாழ்வை ஆதரிச்சு பாடின திருவள்ளுவரை பழிக்கிறதுக்கு தார்மீக உரிமை இருக்கா? கட்டுரை பயன்படுத்துற வார்த்தை யோகியதை. ஓ, தார்மீக தகுதி இருக்கான்னு கேக்குதா? ஆமா, வள்ளுவரை குறை சொல்றதுக்கான தார்மீக தகுதி பெரியாருக்கு இருக்கான்னு அது கேள்வி எழுப்புது. இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இல்லையா? ஆமா. ஒரு வரலாற்று ஆளுமையோட வார்த்தைகளுக்கும் அவரோட செயல்களுக்கும் இடையில இது மாதிரி முரண்பாடுகள் இருக்குன்னு ஒரு ஆதாரம் சுட்டி காட்டும் போது அந்த ஆளுமையும் அவரோட மொத்த சித்தாந்தங்களையும் நாம எப்படி மதிப்பிடுறது? இது சிக்கலான கேள்விதான். ஒரு கருத்தோட வீரியத்துக்கும் அதச் சொன்னவரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பை எப்படி பாக்குறது? இதையெல்லாம் பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. நாம இன்னைக்கு பார்த்தது இந்த மூலக்கட்டுரை முன்வைக்கிற சில கடுமையான சிக்கலான பார்வைகளை. இத வச்சு நீங்களே இத பத்தி இன்னும்